எங்க அக்கா பசங்க புட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கூட இந்த புட்டுல பண்ற ஐஸ்கிரீமோன்னு நினைச்சிருந்தேன். உடனே அலைன்ல இருக்க கேலிக்கட் ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருந்தாங்க. அங்க புட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணது மட்டும் இல்லாம மேக்கிங் வீடியோ பண்ணலாமான்னு கேட்டிருந்தோம். உடனே அவங்க இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருந்தாங்க. அங்க பார்த்தா இந்த புட்டு குழால ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ, இதுதான் புட்டு ஐஸ்கிரீமா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்துருந்தா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அந்த கப்பில் போட்டு அதுக்கப்புறம் அந்த குழாயில் இருக்கிற ஐஸ்கிரீமையும் எடுத்து அந்த இன்க்ரீடியன்ஸ் மேலே வைக்கிறாங்க. உள்ள 4 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது மேலே ஆடான்ஸ்லாம் பண்ணி அதுக்கும் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக கானை எப்படி நம்ம காளான் மேலே போடுவோமோ அந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேலே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி நம்மளுக்கான புட்டு ஐஸ்கிரீம் ரெடி. அதை நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுத்துருந்தவர் இந்த அண்ணா தான். டேஸ்டிங் ஆல்சோ செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ளேவரும் தரமாகவே இருந்தது. பட் என்ன ஒன்றுனா ஒரு ஆளால் இது சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ஒரு ஃபேமிலி ஐஸ்கிரீம் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தாங்க இருந்தது. நீங்களும் புட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.